முதலாவது வாக்குத்தத்தத்துக்கு நேராக போவோம். யோபு எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோடு பழகி, நீங்கள் அவரோடு பழகி சமாதானமாயிரும், சமாதானமாக இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அதனாலே உனக்கு என்ன வரும்? நன்மை வரும். நன்மை வரும். அவரோடு பழகுங்கள், அவரோடு சமாதானமாக இருங்க, அதனால் உனக்கு என்ன வரும்? Acquainted now thyself with God. அவரோடு அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க, அவரோடு நடங்க. ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு நபர்னா நாம் அவரோடு பழகி நம்மை அவரோடு அறிமுகப்படுத்த நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருப்போம். ஒரு முறை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், நான் பெயர் சொல்ல விரும்பல, ஊழியம் முடிந்த உடனே லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. நான் பொதுவாக எங்கே போனாலும் நான் ஸ்டேஜில் உட்கார மாட்டேன், நான் கீழே உட்காந்துருப்பேன். நான் கீழே முடிஞ்சது. அவர் என் காரில் தான் நான் ஹோட்டலுக்கு போனவர். அப்போ நான் மெதுவாக மேலே ஏறேன். வாங்க வாங்க அண்ணன் தம்பி வாங்க வாங்க வாங்கன்னு உட்காருங்க. தம்பி எப்படி இருக்கீங்க? அப்பா அம்மாலாம் அப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் எப்படி மேலைக்கு வந்தானே தெரில. வந்து ஐயா பிரைஸ்லாட், ஐயா என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலையே. உங்களுக்கு இவரு தெரியுமா? தெரியாத. அப்படியா? அப்போ அவரு தெரியுமா? சொல்லுங்க பிரதர், என்ன வேணும்? ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க. அவர் பயங்கர டயர்டில் இருக்கிறாரு. அப்போ அவருடைய செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்கிறார், எப்பா என்னப்பா எனக்கு நெஞ்சுலாம் வலிக்குதுப்பா, என்னப்பா? இந்த உடனே அவங்க எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசினே போகிறான். என்னடா பெரிய இவனா இருக்கும் அவனா இருக்கும். நம்மளோட இயல்பு என்ன தெரியுமா? ஒரு பிரசித்த பெற்ற இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எனக்கு அவரை தெரியும், அவர் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நான் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் என்னன்னா, என்னை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். He knows whom I am. நான் யாருன்னு இயேசுவுக்கு தெரியும். எனக்கு தான் இயேசு யாருன்னு தெரியாது. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக சகையோ மரத்தில் ஏறினார். இயேசு என்னைக்குமே முன்னவே தெரியும். அந்த காட்டத்தி மரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறான்? நத்தான வேலை என்ன ஆண்டவரே, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது நான் ஒன்று என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆண்டவர் காரியத்தை பாருங்க. இந்த நாட்களிலே ஒரு மனிதன் ஆண்டவரையும் அவருடைய ஞானத்தையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிகிற மனுஷனுக்கு ஏராளமான நன்மை வைத்திருக்கிறார். அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நமக்குள்ளதான் என்ன இல்லை? அவரை குறித்துதான அறிவு நமக்கு இல்லை. தேவைப்படும் பொழுது ஆண்டவர்கிட்ட போகிறோம், காரியத்துக்கு போகிறோம். எப்படி டாக்டர்கிட்ட போகிறோம்? வியாதி வந்தால் டாக்டர் போவோம். வியாதி சுகமாயிடுச்சுனாக்கா நானும் சரி தான் சொல்கிறேன். நான் அந்த காலத்து முன்னே அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். நான் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா டாக்டர் போவேன். ரெகுலராக டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட போவேன். எல்லாம் விக்டர் எல்லாம் சாப்பிடும், எல்லாம் சரியாயிடும். சரி ரைட். அப்புறம் வேற என்ன இன்னொரு? நான் வெளியே அவ்வளோ கூட்டம் நின்றுட்டுருக்கோம். வேற ஒன்றும் இல்லைண்ணே, அண்ணன் தான் கூட. நான் வேற ஒன்றும் இல்லைண்ணே. சரி அப்பா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சரி வரட்டோம்னா ரைட்டு. அப்புறம் நான் சரியாயிடும். உடனே அவருக்கு என்ன பண்ணுவேன்? ராத்திரி ஃபோன் பண்ணுவேன். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் சரியாயிடுச்சுண்ணே. ஓகேண்ணே, ரைட், ஓகே, சரி ரொம்ப தேங்க்ஸ். வேறனப்பா வேறண்ணா, இப்போ தான் வந்தேன் நான். ஓகே ரைட், அவ்வளோ முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ என்னை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஏய் நீ ஒருத்ததான் நான் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். எந்த பேஷண்ட் அப்படி செய்யறது இல்லை. ஜிஹெச்ல பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்க, எவ்வளோ செய்கிறோம், திருப்பி வராங்களா? வரமாட்டாங்க. திருப்பி வரலன்னு என்ன அர்த்தம்? சுகமாயிடுச்சுன்னு அர்த்தம். நிறைய விசுவாசிகள் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு இது கொடுங்க, ஆண்டவர் இது செய்யுங்க, ஆண்டவர் இப்படி பண்ணுங்க, ஆண்டவர் அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, எல்லாம் ஆண்டவர் கிருபையா ஏதோ ஆண்டவர் நம்ம செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன? ஒரு பேப்பர்ல சாட்சி, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைங்க. Even after the crisis is been settled, உன்னுடைய
சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் உதவி செய்து முடித்தது அப்புறம் கூட ஆண்டவரை பற்றி கொண்டு இன்னும் அவரை அறிந்து கொள்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஏராளமான நன்மை செய்யவும், ஏராளமான நன்மை அனுபவிக்கவும், ஏராளமான நன்மைக்கு கர்த்தர் அவர் ஒருவரே உங்களுக்கு காரணமாக இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன் இல்லை. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார், இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள். Have a very good fellowship with Jesus. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அவரோடு நெருங்கி இருக்கிறவன் தான் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அவன் ஒரு இமை பொழுதிலே மறுரூபம் அடைய முடியும். ஏனோக்கு கர்த்தர் அதுக்கு மாதிரியா வைத்திருக்கிறார். எலியா நமக்கு ஆண்டவர் ஒரு மாதிரியா வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஏனோக்கை எப்படி எடுத்துக்கொண்டார்? மேகம் வந்துச்சா, ரதம் வந்துச்சா, எப்படின்னு தெரியல. அது வேதத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனா எலியாவை மாத்திரம் கர்த்தர் என்ன செய்றாரு? அக்கினி ரதத்துல எலியாவை எடுத்துக்கொண்டு போகிறார். எலியாவுக்கு நல்லா தெரியும் ஏன் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் என்பதை எலியாவுக்கு நன்றாக தெரியும்னா, ஆண்டவரோடு அந்த அளவுக்கு அவன் நெருங்கி பழகி இருந்தான். நல்லா புரிஞ்சுங்க. எலிசா என்ன சொல்றான்? நானும் கூட வருவேன். எலியா என்ன சொல்றாரு? வேண்டாம். எலிசா என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய போறதில்ல, உண்மை நான் விட மாட்டேன், நான் உன் கூட வருவேன். எலியா திரும்ப திரும்ப சொல்றாரு, இல்ல நீ என் பின்னால் என்ன செய்யாத, தொடராத, வேண்டாம். எலியாவுக்கு நல்லா தெரியும் அந்த அக்கினி ரதத்தை எலிசானால என்ன செய்ய முடியாது, பார்க்கவும் முடியாது, அதை தாங்கவும் முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு அக்கினி இறங்கி வரப்போகுது. தான் இப்படிதான் ஆண்டவரோடு போக போறேன் என்ற காரியத்தை எலியா நன்றாக அறிந்திருந்தான். தேவ ஜனமே, எலியாவுக்கு இப்படிப்பட்ட காரியம், தரிசனம், இப்படிப்பட்ட திட்டம் கர்த்தர் செய்ய போகிறார் என்ப காரியம் எலியாவுக்கு நன்றாக அறிந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? He was so close with God. இன்றைக்கு விசுவாசிகள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய ஐக்கியம் தேவனோட எப்படி இருக்கிறது? How we approach God. நம் தேவனை நாம் எப்படி சந்திக்கிறோம்? இன்னைக்கு நம் தேவனை எப்படி சந்திக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே வியாதி நீங்க, ஆண்டவரே என் பிரச்சனை, ஆண்டவரே என் மனைவி, ஆண்டவரே என் புருஷன், ஆண்டவரே என் பிள்ளைங்க, ஆண்டவரே எனக்கு வேலை, ஆண்டவரே எனக்கு பணம், ஆண்டவரே வீடு பிரச்சனை, ஆண்டவரே குடும்ப பிரச்சனை. இதே சொல்லி 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 குடும்பத்தை நடத்தியும் இத்தனை வருஷம் உட்காந்துக்கிறோம். ஆண்டவரை குறித்ததா தெரியுமா? தெரியாது. வேதத்தை குறித்து தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு இதில் வந்திருக்கிறாங்க. வேதமும் தெரியாது, உலக ஞானமும் கிடையாது, உலக திறமையும் கிடையாது. இப்படி ஒரு ஒரு ஆபத்தான இன்னைக்கு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் இருக்கிறது. இன்னும் அடுத்த சமுதாயம், அந்த டீன்ஸ் வராங்க பாருங்க, அந்த 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 ஜெனரேஷன் பாருங்க, அது இதை காட்டில் ரொம்ப மோசமா இருக்கும். பைபிளே தொட மாட்டாங்க, எல்லாமே செல்போனு, எல்லாமே அதில் வந்துருச்சு. அப்போ எப்படி அவங்க ஆண்டவரை தேட முடியும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் தேடுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லை. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு சபை தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்களும் நானும் நிற்கிறோம். இந்த சூழ்நிலை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த அந்த ஃபெலோஷிப் தான் ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குன்னு ஊழியக்காரன் நான் உங்களுக்கு பிரசங்கித்து போதித்து சொல்வதை காட்டிலும் நீங்கள் ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறீர்களோ அந்த நெருக்கத்தின் நிமித்தமாய் வருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை எல்லா காரியத்தையும் அவர் டீச் பண்ணுவார்.
ஊழியக்காரன் நான் ஒரு மனிதன். நீங்கள் எப்படி முடித்து வீட்டுக்கு போக வேண்டும் நினைக்கிறீங்களோ அதை காட்டிலும் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போக வேண்டும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு மனுஷன் தான். உங்களுக்கு எப்படி தேவை இருக்கிறதோ எனக்கும் தேவை 100 மடங்கு இருக்கிறது. உங்களுக்கு சோதனை உண்டு என்றால் எனக்கு 100 மடங்கு சோதனை இருக்கிறது. உங்களுக்கு போராட்டம் இருக்குது என்றால் எனக்கு 100 மடங்கு போராட்டம் இருக்கிறது. உங்களுக்கு வேதனை உண்டு என்றால் ஊழியக்காரன் எனக்கு அதிக வேதனை உண்டு. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஊழியக்காரன் நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், என்னை அழைத்தவர் அவர் கிருபையினால் என்னை அழைத்திருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை மரண பரியந்தம் நடத்துவார். என்னுடைய கவனம், என்னுடைய திட்டம் கர்த்தருக்கு அல்லாத காரியத்தின் மேல் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய காரியத்தின் மேலே கவனம் செலுத்திருக்கிறபடினாலே இடராமல் லக்க நோக்கி ஓட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, எலியாவுக்கு எப்படி இந்த திட்டம் தெரிஞ்சது? அவன் அந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி இருந்தான். தான் மரிப்பது இல்லை, தேவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், இப்படி இருக்கணும், அது கட்டணும், வீடு கட்டணும். அப்படியே ஒருத்தர் நீங்க சொல்றாரு, பாஸ்டர் நீங்க வீடு கட்ட போறீங்களா? ஆமா பாஸ்டர். அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படியே படிக்கட்டு, அப்படியே மேலே ரூம், அப்படியே அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ரூம் வைங்க பாஸ்டர், படிக்கட்டு வைங்க பாஸ்டர், இப்படி ஒரு ரூம் வைங்க பாஸ்டர், அப்படி வைங்க பாஸ்டர். ஐயோ, படுத்து தூங்குறதுக்கு ஒரு கட்டில் இருக்கணும், தூங்குறதுக்கு ஒரு ஃபேன் இருக்கணும். இப்போ நாடு முன்னேறிச்சு, ஏசி வேணும். எனக்கு இருந்ததுதான் போதையா, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். தூங்குறப்போ என்ன இன்டீரியர் டெக்கரேஷனை பார்த்தா தூங்க போறோம்? ஒன்றும் கிடையாது. சில வீட்டில் பாருங்க, ஆனால் டெக்கரேட் பண்ணி அப்படி இப்படிலாம் வைப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு பாருங்களேன், ஆமாம் சப்பி போட்ட பணங்கொட்டை மாதிரி இருக்கும். அது அப்படியே ஒற்றை தொங்கின்னு இருக்கும். அது துடைக்கவே மாட்டாங்க, அது அப்படியே கிடக்கும். அதுக்கு அப்படியே அப்படி பண்ணி இப்படி பண்ணி இது செஞ்சு அப்படியே பூ வாங்கி அதை வச்சு இந்த லைட்டை வச்சு அப்படியே பார்த்தா ஊரில் இருக்கிற அவ்வளோ தூசி அந்த லைட்டில் தான் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை மெயின்டைன் பண்ணணும். நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? அது வரைக்கும் வீடை கட்டி பெருசாக கட்டி உடைக்கிறது கூட ஆள் இருக்காது, பெருக்கிறது கூட நம்ம 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 முறுக்கு அப்படிதான் உடஞ்சி போயிடும் போல. என்னுடைய விருப்பம், என்னுடைய திட்டம் சின்னதாக கட்டினாலும் தேவ பிரசனம் இருக்கணும். அல்லேலூயா. எளிமையா இருந்தாலும் தேவ தூதல் உலாவி கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. தேவையில்லாத அலங்காரம் பண்ணி அந்த லைட்டை மாட்டி இந்த பூவை வச்சு அதை வச்சு இதை வச்சு. அன்னைக்கு ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறேன், பயங்கரமா இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு சோஃபால இருந்து எலி ஓடுது, சிங்கிள் சோஃபா. ஃபோன் பண்ணி பிரதர் கொஞ்சம் போய் பாருங்கன்னு கூட, எனக்கு என்ன உள்ள எலி குட்டி போட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு தாய் எலி. ஏன் அதை மெயின்டைன் பண்றதே கிடையாது, ஏதோ ஆசைக்கு சோஃபா வாங்கி போட்டுறது, அது துடைக்கிறதோ அது ஒன்றும் கிடையாது. இதாங்க நம்ம உலகம் வாழ்ற உலகம். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான், நீ எதுவுமே நீ வயிற்ற கட்டி வாயை கட்டி உழவ பண்றிய, நீ அனுபவிச்சிங்களா? நீ அனுபவிக்க மாட்டாங்க. உன் பிள்ளை எடுத்துன்னு போய் வித்து எல்லாம் தத்திரமாக்கி அவன் கடன்காரனா இருப்பான் ஒரு 10 வருஷம் கழிச்சு. இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் உலகத்தின் வாழ்க்கை. ஆனா ஒரு மனுஷன் கர்த்தரோடு நடக்கும்போது அவனுடைய எண்ணம் எல்லாமே கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தர் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே ராஜா, உம் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கணும். இன்னும் கிட்டி நெருங்கணும், இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் என்ன செய்யுங்க, இன்னும் கிட்ட. ஒருவன் தானாய் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர முடியாது, அவர் இழுத்துக்கொள்ள வேண்டும். அவர் நம்மளை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ அவர் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். You should have a thirst, you should have a urge
ஒரு ஏக்கம். இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஆண்டவரோட நடக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். Who will have the revelation of God? Who will have the knowledge of God? Not everyone. God will not expose to every being. மோசேக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தான். He stood firm for God. அவனுடைய நாவு மந்த நாவு, ஆனாலும் கர்த்தர் அவனை விடவில்லை. மந்த இருதயம் இருக்கலாம், மந்த புத்தி இருக்கலாம். You had a failed in every life. எல்லா வாழ்க்கையில் இருக்க எல்லாமே நீ வாழ்க்கையில் தோல்வி 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 தோல்வி. படிப்பு இல்லை, வேலை இல்லை, சம்பளம் இல்லை, சரியான கணவன் இல்லை, சரியான புருஷன் இல்லை, சரியான பிள்ளைகள் இல்லை, சரியான குடும்பம் இல்லை. எல்லாமே நீங்க ஒரு சார்ட் போட்டு பாருங்க, எல்லாமே இன்டு 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 இன்டு. அப்படியே ஆண்டவர் கையில கொடுங்க. ஆண்டவரே, இதுதான் நான், இவ்வளவுதான் நான், இவ்வளவுதான் எனக்குள்ள இருக்கிற திறமை, இதுக்கு மேல நான் இருக்கணும்னு விரும்புறேன். ஆண்டவரே, நீர் என்னை கரம் பிடித்து நடத்தும், நீர் என்னை நடத்தும். நீதான் எனக்கு மெய்ப்பன், நீதான் எனக்கு தலைவன், நீர்தான் எனக்கு ராஜா, நீர்தான் என் குறைவை நிறைவாக்க முடியும். உண்மை அல்லாமல் எனக்கு வேற வழி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், நீரே என் நித்திய வல்லமை உள்ளவர், நீரே என் கோட்டை, நீரே என் சத்துவம், நீரே என் வெளிச்சம், நீரே எனக்கு மரணத்தை இந்த ஜெயம் கொடுத்திருக்கிறீர், நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர், நீர் ஒருவரே என் பாவத்தை மன்னித்திருக்கிறீர் என்று ஆண்டவரை சார்ந்திருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அநேக கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அப்படிப்பட்ட பேதையானவனை கர்த்தர் உயர்த்துவார். என்னைக்குமே ஞாபகம் வச்சுங்க, மனுஷன் தள்ளப்பட்ட கல்லு தான் மூளைக்கு தலைக்கல்லாய் வரும். How can that happen? The rejected stone is now being the cornerstone. How it is happened? இது எப்படி நடந்தது? யாரால் நடந்தது? இது எந்த மனுஷன் செய்ய முடியாது, கர்த்தரால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஒரு கிராமத்தில் ஒழித்து வந்த புதுசுல சென்றிருந்தார். ரொம்ப வயது கம்மியான ஒரு மனுஷன். அவன் பிசாசு வரட்டுறதுல கில்லாடி, அவன் பயங்கரமா, அவனை பார்த்தோன்னே பிசாசு அலறும். அப்ப அந்த பாஸ்டர் கேட்டேன், என்ன பாஸ்டர் இந்த வல்லமை எப்படி கிடைச்சது? அவனா பாஸ்டர், எங்க சண்டே ஸ்கூல் பையன் பாஸ்டர். இவன் 9 வயசுல இருந்து இவன் முட்டி போட்டே ஜவுன்னு இருப்பான். பண்ருட்டி பக்கத்துல, அந்த கிராமம் பேர் மறந்துட்டேன். ஸ்கூல்ல இருந்து வருவான், 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த பையன் ஸ்கூல்ல இருந்து வருவான், நேரா சர்ச்சு தான் வருவான். அவன் வரும்போது நான் சர்ச்சை திறந்து வைக்கணும். எங்க இருந்தாலும் 4:45 5 மணிக்கு வந்துடுவான் பாஸ்டர். ஏன்? இவன் வருவான். முட்டி போட்டானா 7 மணி வரைக்கும் முட்டியில் நிற்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவான், ஹோம்ஒர்க் செய்வான், படிப்பான், அப்புறம் படுப்பான். காலையில் ஏஞ்சி ஸ்கூலுக்கு போவான். காலையில் 5 மணிக்கு முன்னாலேயே ஏஞ்சிருவான். வீட்டில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பான். இப்படி தான் பாஸ்டர் ஆரம்பிச்சது. 11 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தான். 12 வயசுல 2 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டான். அப்போ நாங்கள் இவனுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் எங்கே போனாலும் ஜெபம் பண்ணுறதுக்கு இவனை கூட்டிகிட்டு போவேன். என்னோட ப்ரேயர் பார்ட்னராக இந்த தம்பி மாறினார் 12 வயசுல. ஞானஸ்நானம் எடுத்து ஒரு மாசத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டான். பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவன் தூக்கி வீசப்பட்டான். ஆண்டவனை நிரப்பினார். ஏறத்தாழ 10 நாள் அவனால தமிழே பேச முடியல, வாயை திறந்த அந்நிய பாஷை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவன் அதிகமா உபவாசம் பண்ண ஆரம்பிச்சான். 12 வயசு நடக்கிற சம்பவம். ஒரு முறை எங்க ஆராதனையில ஒரு பேய் பிடிச்சிருந்த ஒரு சகோதரி வந்துச்சு.
13 வயசு அந்த பையனுக்கு. இந்த 13 வயசுல பேய் பிடிச்ச அந்த சகோதரிய நாங்கள் எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இவன் மாத்திரம் போனான். அந்த பேயை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் சொன்னான், இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பிசாசுக்கு விரோதமாக கையை நீட்டினான், இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பேய் சொல்லிச்சான், ஐயோ என் மேல நெருப்ப போடுறியே, ஐயோ என் மேல நெருப்ப போடுறியே, நான் போயிடுறேன், போயிடுறேன், இல்லை நீ இப்போ போயிடுறேன். போயிடுச்சு. ஒரு பேய் வரட்டினா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஸ்டர் ஆண்டவர் அவனை நல்ல வல்லமையாய் பயன்படுத்துறார். காரணம் தெரியுமா? அவனோட முழங்கால். He knows better than me who is Jesus is. அந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் ஜெபிக்கிறத காட்டிலும் இந்த வாலிபன் அதிகமாக ஜெபிக்கிறான், நான் உபவாசிக்கிறத காட்டிலும் இந்த வாலிபன் அதிகமாக உபவாசிக்கிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாலிபர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. அதுக்கப்புறம் நான் திரும்ப இந்த சபைக்கு நான் போகல, அந்த கான்டாக்ட் போயிடுச்சு. அப்படிப்பட்டவர்கள் எழும்பி நின்றா உனக்கு நன்மை, எப்படிப்பட்ட நன்மை வரும் தெரியுமா? பொண்ணும் வெள்ளியும் உன் காலுக்குள்ள இருக்கும். நீங்க கொஞ்சம் ஆண்டவரோட நாமத்தை சொல்லி அவர் ஆராதிச்சோடனே, கொஞ்சம் ஒரு புகழ் வந்தோடனே, அவன் எனக்கு அந்த BMW காருன்றான், பென்ஸ்ன்றான், ரோல்ஸ் ராய்ஸ்ன்றான், என்னமோ எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதாப்பா. ஜெட்டு வேணுமா? போ ஜெட்டு ட்ராவல் பண்ணுறது, ஜெட்டு வேணுமா? ஒரு தப்பு இல்லைங்க. கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஆண்டவர் என்ன அறிஞ்சிருக்கிறியா? ஒரு மனிதன் ஆண்டவரை அறியும் பொழுது அந்த மனிதனுக்கு தன்னுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். I know my end. How my end is going to be, I know. இப்போ அதை சொன்னா you will not believe. I know that. நான் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கிட்டேன் அதனால தெரியுதுன்னு அல்ல, கிருபையாய். உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? உன்னை என்ன நடக்க போகுது? I can tell. எலெக்ஷன் ரிசல்ட் சொல்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் கிருபை கொடுத்தார் யார் வருவாங்கன்னு. நடந்துதா இல்லையா? 2 பேர் தான் தெரியும், இதெல்லாம் தெரியல. கேட்குறோம், மறந்துடுறோம். எலெக்ஷன் ரிசல்ட் வாஸ் ப்ரெடிக்டட். அது சொல்ல ப்ரெடிக்ட்னு சொன்னது காட்டிலும் சரியான வார்த்தை முன்ன அறிவிக்கப்பட்டது. ப்ரெடிக்ட் என்பது வேற அர்த்தம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதை சொல்ல வல்லவராக இருக்கிறார். சிலர் என்கிட்ட வரவே மாட்டாங்க, ஏன்னா வந்த காரியத்தை சொல்லிடுறேன். நேற்று கூட ஒருத்தி வந்தான், கேட்டா இல்லைன்னா தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தர் என் கூட சொல்லிட்டு இருக்காரு, இந்த காரியங்கள் உன்கிட்ட இருக்கா இல்லையா? அழ ஆரம்பிச்சேன். என் உள்ள உடஞ்சுது. எத்தனையோ முறை நான் சொல்றேன், பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்றேன், அம்மா வேண்டாமா வேண்டாமா, கல்யாணம் நான் நடத்தணுமா, இப்போ கல்யாணத்தை நான் நடத்தணும், நான் கல்யாணத்துக்கு வரலன்னா நீங்க நல்லாவே இருக்க முடியாது. ஏன் திரும்ப 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 அந்த காரியம்? உங்க அக்கா இப்படி செஞ்சு எவ்வளோ சொன்னாங்க அக்காவுக்கு, அம்மா வேண்டாம், இல்லை நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இழுத்துட்டு வந்துடுவேன் பாஸ்டர். இன்னைக்கு பார்க்க அட்டின்னு அடிக்கிறான், வரப்பில்லை சர்ச்சுக்கு. கல்யாணம் பண்றீங்களா? நல்லா ஒரு துணை, கர்த்தரை அறிந்தவனை பிடிங்க. கர்த்தரை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை நேசிக்காதவன் ஒரு நாளும் உங்களை நேசிக்கவே மாட்டான். கர்த்தரை நேசிக்காத ஒரு பெண்ணை உங்களை நேசிக்கவே மாட்டான். Having a girlfriend, having a boyfriend, you must be very careful. நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் அதை பற்றி பேசவே கூடாது. வேலை செஞ்சு நல்ல ஒரு பொசிஷன் வர வரைக்கும் அதை நினைக்கவே கூடாது.
உங்கள் அப்பா அம்மா செய்கிறாங்க, பாஸ்டர்ஸ் நாங்கள் இருக்கிறோம், இங்கே சில காரியங்கள் நான் செய்ய முடியலன்னு கூட இங்கே பிரதர்ஸ் இருக்கிறாங்க, they will take care. சிஸ்டர்ஸ் இருக்காங்க, they will take care. கர்த்தர் உங்களுக்கு பார்த்துக்கொள்வார். இப்போ இந்த ஸ்டேஜில் கல்யாணத்துக்கு முன்னால் ஆண்டவரை எவ்வளோ ருசிக்கணுமோ ருசிங்க, ருசிங்க, ருசிங்க. நான் சொன்னேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா ஜெபம் பண்ணுவேன்னு. அதுக்கு முன்னால் ஜெபமே கிடையாது, ப்ரேயரே கிடையாது. எங்கள் அம்மா சொன்னேன் சாப்பாடுக்காக ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபம் பண்ண சாப்பாடு விஷமாக போய்டும், அப்புறம் பேதி போச்சுன்னா யாருக்கு விஷமாக போய்டும், நான் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் ஜெபம் பண்ணினே சமையல் பற்றிங்க, அதுக்கு மேலே என்ன ஒரு பெரிய ஜெபம்? சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணுறான். இருக்கும் நான் யோசித்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா ஜெபம் பண்ண கர்த்தாவே ஜெபிக்கிறம்மா தான் வந்தாங்க, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நீ ஜெபம் பண்ணு, வாங்கப்பா ஜெபம் பண்ணலாம். அதுதான் என்னுடைய பின்னணியும். கர்த்தர் விடலை, கர்த்தர் விடலை. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் ஆக்குனாரு. போடு முட்டிய உப்பு கொடு, ஒட்டச்சி உருக்கி உருவாக்கி கர்த்தர் 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் இன்னைக்கு அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். கர்த்தரை அறிய சில கர்த்தரை அறிய கர்த்தர் உங்களை உருவாக்குவார். உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறதுனால, உங்களோட அழகான ஜெபம் பண்ணுறதுனால ஆண்டவரை அறிந்திருக்கின்ற அர்த்தம் அல்ல. சில பேர் ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுவாங்க, எப்படா இப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியுமா ஆச்சரியமாக இருக்கும். என்ன அழகு! அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறாங்கன்னா இல்லை. ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு நான் போயிருந்தேன். இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர் தான் எங்கள் டீமில் வந்திருந்தார். நான் காலை ஏஞ்சோன்னே கொஞ்ச நேரம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு, நான் காலையில் ஏஞ்சி எல்லாம் ஜெபம் முடிச்சு ஓகே வருவேன். கீழே அவர் ஜிம்மில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். என்னண்ணே? ஆமாம், ஒரு 1/2 hour எனக்கு டைம் கிடச்சிது, ஏஞ்சேன், ஜிம் வந்தேன், இந்த போய் ரெடி ஆகிடுவேன். அங்கெல்லாம் அமெரிக்கா அது அந்த தேசத்தில் அங்கே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்காக பஸ் வெயிட் பண்ணாது. கரெக்டாக அவன் 7 மணிக்கு 7 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். 6 மணிக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்னா காலை பிரேக்ஃபாஸ்ட். அவர் ஒன்றுமே கிடையாது, ஜெபமா ஒன்றுமே கிடையாது. அப்புறம் கேட்டேன், நான் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கேன், கேட்டேன், அண்ணா நீ காலை எவ்வளோ நான் ஜெபம் பண்ணீங்க? அதெல்லாம் ஜெபம்லாம் இந்தியாவிலே பண்ணியாச்சியா, இங்கே வந்ததுன்னா ஜெபம் பண்ணுறது இருக்குது. இட்ஸ் ஷாக்கிங். ஏகப்பட்ட புக் எழுதுறாரு, ஏகப்பட்ட பிரசங்கம், ஏகப்பட்ட டிவி ப்ரோக்ராம், ஏகப்பட்டது. என்னென்ன ஜெபம் அதெல்லாம் இந்தியாவிலே பண்ணியாச்சு. இங்கே வந்தால் நம்ம ஃப்ரீயாக இருக்குது அதெல்லாம் வந்துருக்குறோம், இங்கே வந்துமா அதுமா. சரி, என் வயசு அவருக்கு அவரோட ஊழிய அனுபவம் அந்த நாட்கள் அப்படி இல்லை. அழகாக ஜெபிக்கிறதுனால, பெரிய பிரசங்கம் பண்ணுறதுனால தேவனை அறிந்தவன் என்று யாரும் நினச்சிக்காதீங்க. பர்சனல் சொல்லுங்க, தனிப்பட்ட ரீதியிலே தேவனை அறிந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சவால்களையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் சவால்களை கையாளுகிறது நீங்கள் இல்லை, உங்கள் சவால்களை கையாளுறது கர்த்தர். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சொல்ல, எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, உன்னை சீர்படுத்து, உன்னை ஸ்திரப்படுத்து, உன்னை பலப்படுத்திக் கொள், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் ஆதி அன்பை இழந்திருக்கலாம். பட் காட் சேஸ், ஐ வில் ரெஸ்கியூ. நான் உன்னை திரும்ப ரிஸ்டோர் பண்ணுவேன். ஒரு பெரிய யானை அன்னைக்கு பார்த்தேன், ஒரு பாலடைந்த ஒரு கிணற்றில் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் அந்த யானை விடுகிறது. அப்போது அங்கே இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க, கயிறு கட்டி கிரெயினை கொண்டு வந்து, ஜேசிபி கொண்டு வந்து அதை அந்த பள்ளத்தை என்ன செய்கிறாங்க, அதை லெவல் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு ரேம்ப் மாதிரி இப்படி செய்கிறாங்க. ஒரு 30 அடினா ஒரு 60 அடி தூரத்துலேருந்து அந்த ஜேசிபி வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு அப்படி ரேம்ப் மாதிரி கொண்டு வராங்க. பெரிய யானை உள்ள இருக்குது, அதை எப்படி தூக்கலாம் முடியாது. அப்போ அது ரேம்ப் மாதிரி செஞ்சு எவ்வளோ பிரயாசப்பட்டு 2 நாள் கழித்து அதை அந்த யானை என்ன செய்கிறாங்க, வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ தான் யோசித்தேன், அவ்வளோ பெரிய யானையை ஒருத்தன் ரெஸ்கியூ பண்ணி ரெஸ்டோர் பண்ண முடியும்னா ஆண்டவர் நம்ம அவருடைய அன்பை கத்த திரும்ப நிலைநாட்ட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
போகக்கூடாத இடத்துல போய் அந்த யானை கீழே விழுந்துருச்சு. விசுவாசி, நீ இருக்கக்கூடாத இடத்துல இருந்து நீ மாட்டிக்கிட்ட. பேச வேண்டாத வார்த்தையை பேசி உன்னுடைய மகிமை இழந்துட்ட. துன்மார்க்கோட ஆலோசனையில் நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்ததுனால நீ ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்ட. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் இன்னைக்கு ஒன்று நான் திரும்பவும் நான் உன்னை ஆதி அன்புக்குள்ளே கொண்டு வருகிறேன். ஆண்டோட வருகை ரொம்ப சமீபம். ஆண்டோட வருகை ரொம்ப சமீபம். ஆண்டு சீக்கிரமாக வர இருக்கிறதுனாலே எபேசியர் 3:12 வாசிப்போம். எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தினாலே we have boldness and access with confidence by the faith in him. When we have faith, your fellowship with God will be restored. நீங்க ஆண்டவரோட நெருங்க வரணும்னா நீங்க ஆண்டவர் மேல பெரிய அளவுக்கு விசுவாசம் அல்ல, கொஞ்சத்திலே உண்மை உள்ள மனுஷன் அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாய் வைக்கிறார். நீ சின்ன சின்ன காரியத்திலலாம் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஃபெலோஷிப் வித் காட் இன் ஃபெய்த். விசுவாசத்தினாலே சொல்லுங்க, விசுவாசத்தினாலே அவரை பற்றும் விசுவாசம். அவரை பற்றும் விசுவாசம். அவரை பற்றி கொள்வது நகைக்காக, பொருளுக்காக, பணத்துக்காக, ட்ரெஸ்ஸுக்காக அல்ல, அவரோட அன்புக்காக, அவரோட வல்லமைக்காக விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்க. அவர் நிச்சயமாய் அவர் நம்மிடம் சேர்வார். கலாத்தியர் 4:6 வாசிங்க. கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் நாம் அவருக்கு யாரா இருக்கிறோம்? புத்திரராய் இருக்கிறபடியினால் we are sons and daughters. We are children of God. We are the child of God. தனிப்பட்ட மனுஷனாக நாம் அவருடைய பிள்ளை. கூட்டமாக இருந்தால் we are children. As individual, we are the child of God. We are child of God. When the child of God calls Abba Father, Appa Pidave, Appa nu kodum poludhu, hallelujah, hallelujah, en ulla odayo ta 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 ta. எங்க கடைக்கு போனாலும் என்ன வாங்கலாம்? எப்பொழுதுமே நான் கடைக்கு போனால் ஐ வாண்ட் டு பை சம்திங். எங்கே போனாலும் என் பேத்திக்கு ஏதாவது வாங்கணும். நேற்று கூட கடைக்கு போயிருந்தோம், வாழைப்பழம் வாங்கணும். சும்மா போகக்கூடாது. அழிந்து போகிற நான், அழிந்து போகிற ஒரு பேத்திக்கு ஒரு மனுஷன் செய்வான் என்றால் அழியாததும் நித்தியமாக இருக்க போகிற ராஜா தம்முடைய மகிமை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given his glory. God has given his spirit. அவர் தன்னுடைய ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர் கைவீசோட வருவதல்ல. உன் தேவையை சந்திக்கிறவராய் கர்த்தர் வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் அவரை என்ன செய்ய வேணும்? அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது we have more fellowship and we have more binding. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? Men of the world may let you down, but Jesus never fails. Your papa may let you down, your mama may let you down, your husband may let you down, your wives may let you down, your children may let you down, but Jesus never fails. ஏன் தெரியுமா? நாம் அவரை எத்தனை முறை அப்பான்னு கூப்பிட்டுருக்கோம். அப்பா அப்பா, Yesappa, Jesus, my Father, my Savior, my Deliverer, my God. Jesus, I love you. Finished. உங்க கவலை எல்லாம் மறந்துடுங்க. He wants to have fellowship with you. அவர் உன்னோட ஐக்கியமா இருக்கிற அவர் விரும்புகிறார். We have mind, we have thought,
we are asking worldly things from God. நம்முடைய எண்ணம், நம்முடைய புத்தி, நம்முடைய யோசனை எல்லாம் எனக்கு ஆண்டவரே உலகத்தில் அது வேணும் இது வேணும். அவர் அப்பா பிதா என்று கூப்பிடும் பொழுது அவர் உங்களோடு ஐக்கியமாக இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்ளும்போது அவர் உங்களோடு ஐக்கியமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம். எலியா தேவனோடு நடந்தான். He had obstacles. தடைகள் காணப்பட்டது. எலிசா அவனை போக அவன் பின்னால் இழுக்கிறான். இல்லை நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன். எலியா சொல்ற, இல்லை நீ வராத, நீ வராத, நீ வராத, வேண்டாம். ஏன்? எலியாவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது, தன்னுடைய முடிவு எப்படி இருக்க போகுது. கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார். சொல்ற அளவுக்கு ஆண்டவரோடு உங்களுக்கு ஃபெலோஷிப் இருக்கா? ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கிறதா? அவரோடு பேசி அவரோடு சமாதானமாக இருந்து அப்பொழுது உங்களுக்கு ஏராளமான நன்மை. ஈவன் unto your last breath there is a goodness. ஆண்டவருடைய நம்முடைய கடைசி சுவாசத்திலையும் ஆண்டவர் பெரிய நன்மை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருபொழுதும் ஆண்டவர் விட்டுறாதீங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரோட ஐக்கியத்தை புதுப்பிக்க விரும்புகிறீங்க? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஊழியம் செய்கிறனா இருக்கலாம், 30 முறை வேத வாசித்திருக்கலாம், தேவனை தரிசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சபைக்கு சொல்லுறாரு, சபையே நீ என்னோடு இன்னும் உங்களோட ஐக்கியத்தை அன்பையும் புதுப்பித்துக்கொள்ளு. Restore, rescue yourself. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எல்லாம் கண்களை மூடி இருக்கும் பொழுது எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவருடைய முகத்தை பாருங்க, அவருடைய முகத்தை பாருங்க, அவருடைய முகத்தை பாருங்க. எவ்வளோ அன்புள்ள தெய்வன், எவ்வளோ அன்புள்ள தெய்வன். அவர் அப்பான்னு கூப்பிடுங்களேன், அப்பான்னு கூப்பிடுங்களேன். கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி, அப்பா ஏசப்பா, ஏசப்பா, அப்பா, அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. நீங்க சொல்ல சொல்ல அவரை உயர்த்த 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 உங்களுக்கு மனசுல இருக்கிற எல்லா பாரங்கள், பயங்கள், துக்கங்கள், வெறுமைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து முடித்தாரு. சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தாரு. ஹல்லேலூயா. இனி நான் தான் இன்னும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாய் காரியங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேம்மா, உனக்காக எல்லாம் முடிச்சிட்டேன். நீ என் கையை பிடி, என் கூடவே நட, என் கூடவே பேசு, என் கூடவே பழகு, என் கூட சமாதானமா இரு. நான் உனக்கு ஏராளமான நன்மை இன்னைக்கே தருவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கே ரைட் நவ், இப்போ 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 ஆண்டவரோட நன்மையை கொடுப்பாரு. விசுவாசத்தோடு அப்பான்னு கொடுங்களேன், விசுவாசத்தோடு அப்பான்னு கொடுங்களேன். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். மனிதர் உனக்கு அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருப்பாங்க. உன் மனைவி நிறைய வாக்குறுதி கொடுத்திருப்பா, உன் புருஷன் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கப்பட்டிருக்கும். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் கடந்து போய்விட்டது. இயேசு ஒருவர் தான் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை நிறைவேற்றவராக இருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் வாசற்படியில் நிற்கிறேன், இதோ நான் என் கதவை தட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவச்சனமே, ஆண்டோட வருகைகளே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு நாம் நித்தியமா இருக்க போகிறோம். நான் ஒரு நாளும் கைவிடப்படக்கூடாது, கைவிட்டப்படக்கூடாது. சத்துரு நம்மளை எப்படியாவது இழுத்து நம்மளை நாசம் பண்ணணும்னு விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தம் ஒருவராயிலும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையாருக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு. உலகத்துக்கு பின்னால போனதும் உலகத்துக்குரிய காரியங்களை கேட்டதும் போதும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள ஐயா. அப்பா பிதாவே நான் கூப்பிட கொடுக்க இந்த புத்திர சுவிகாரத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஹalleluya. வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை, எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுங்க. இந்த ஆராதனைக்கு வந்தது ஏதோ வந்தேன், ஒரு வார்த்தையை கேட்டேன், முடிஞ்சிச்சுன்னு அல்ல. இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்கே இந்த இடத்துல இருப்போமோ இல்லையோ தெரியாது. ஆண்டோட வருகை இருக்கலாம், அல்லது ஒரு மரணம் நடக்கலாம். எது இருந்தாலும் நான் எந்த சூழ்நிலையில் நான் இயேசுவை சந்திப்பேன், இயேசுவை நான் முகமுகமாய் பார்ப்பேன். ஹalleluya. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னும் என்னுடைய ஆண்டவரே ஃபெலோஷிப் வித் யூ ஷுட் பி எஸ்டாப்ளிஷ். ஆண்டவரே உம்மோடு உள்ள உறவு, அந்த ஐக்கியம் இன்னும் பெருகணும். ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க, இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருக செய்வீராக. ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா, எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இதை கேட்கிறவர்கள், இதை பார்க்கிற யூடியூப் மூலமாய் பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரணை செய்யும். அநேக நன்மைக்கு நீர் காரணராக இருக்கிறீர். அந்த நன்மை ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு அப்பா பிதா என்று கூப்பிடும் பொழுது அத்தனை நன்மைகளை நீர் கொடுப்பீராக. உம்மை தூரமாய் போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். எல்லாம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.